தொடர்ந்து அவங்க சர்க்கரையை நன்றாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆண்மை குறைவு, அதை தொடர்ந்து ஹார்ட் அட்டாக் வரும். கண்ணில் ரத்த கசிவு, கிட்னி பாதிப்பு, பல்வேறு உறுப்புகளும் உடலில் இருக்க பெரிஃபரல் நியூரோபதின்னு நடக்கும்போது மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும். காலில் இருந்து உணர்வுகள் வராது. இப்படி உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுமே சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறதை பார்க்க முடியும். சர்க்கரையை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்மளால். ஒன்று சரியான மருந்துகள் எடுத்துக்கிறது, இன்னொன்று உணவு கட்டுப்பாடு. கார்போஹைட்ரேட் சர்க்கரை உள்ள உணவுகளை மிக குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவான மாத்திரைகள் போதும், இல்லை மாத்திரைகள் இல்லாமலே கூட இருக்கலாம். நீங்கள் உணவே எடுத்துக்கல அப்படின்னா மாத்திரை எடுத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அல்லது சர்க்கரை உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து சர்க்கரை இல்லாத உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாத்திரைகள் கிட்டத்தட்ட தேவையில்லை அல்லது மிக குறைவாக தான் தேவைப்படும். ஆக சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பல நண்பர்கள் சர்க்கரை நோய் இருந்து இந்த யாராவது ஏதாவது டிவியில் யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாத்திரைகளே எடுக்காமல் 400-500ன்னு சர்க்கரையை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கு. பல்வேறு பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். உடல் ரீதியாக, அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனையும் அது உண்டு பண்ணும். அதனால் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நரம்புகள் பாதிக்கும், இரத்த குழாய்களை பாதிக்கும், ஆணுறுப்பில் இருக்க டிஷ்யூக்களையும் அது பாதிக்கும்.